வணக்கம். இன்றைய ஆழ்ந்த பார்வையில உங்களுக்காக ஒரு குறிப்பிட்ட புத்தகத்தோட முழு சாராம்சத்தையும் அலச போறோம். நிறைய பேர் கேட்டுக்கிட்ட மாதிரி வாசில் நிமன்கோ எழுதின கார்ல் யுங் மற்றும் ரமண மகரிஷி புத்தகத்தை விரிவா பார்க்கலாம். ஆமா. பாருங்க, 20ஆம் நூற்றாண்டோட ரெண்டு பெரிய ஆளுமைகள். ஒன்னு மேற்கத்திய மனோதத்துவத்தோட ஒரு தூண் மாதிரி கார்ல் யுங், இன்னொன்னு கிழக்கோட ஞானச்சுடர் ரமண மகரிஷி. ம். இவங்க பாதைகள் பாத்தீங்கன்னா முற்றிலும் வேற. ஒருத்தர் அறிவோட சிக்கலான வழியில சுயத்தை தேடினார், இன்னொருத்தர் சும்மா இருப்பதன் மூலமா உண்மைய உணர்ந்தார். சரி. யுங் ஏன் இந்தியா வந்தப்போ ரமணரை சந்திக்கல? இந்த மர்மம், அப்புறம் இவங்க ரெண்டு பேரோட தத்துவங்கள் நம்ம மகிழ்ச்சிக்கான தேடலுக்கு இது எப்படி உதவும்னு இந்த புத்தகம் அலசுது. வாங்க இந்த புத்தகத்தோட பக்கங்களை கொஞ்சம் திருப்புவோம். ஆமா, நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு மேலோட்டமான ஒப்பீடு இல்ல. யுங்கோட மன உலகம், அதோட சிக்கல்கள், ரமணரோட அந்த எளிமையான ஆனா ரொம்ப ஆழமான போதனைகள், அப்புறம் இந்த அறிதல், நோயிங், இருத்தல், பீயிங், இதுக்குள்ள வித்தியாசம்னு பல விஷயங்கள் அந்த புத்தகம் தொடுது. ம். முக்கியமா யுங் ஏன் ரமணரை சந்திக்கலங்கிற கேள்விக்கு பல கோணங்கள்ல பதில் தேடுது. சோ இந்த முழு புத்தகத்தோட வாதங்களையும் அது சொல்ற ஆதாரங்களையும் உங்களுக்காக இங்க தொகுத்து தரோம். ரொம்ப நல்லா சொன்னீங்க. அப்போ அந்த முக்கியமான கேள்வியிலிருந்தே ஆரம்பிக்கலாமா? யுங்கோட இந்தியா பயணம் அவர் ரமணரை சந்திக்காம விட்டதை பத்தி புத்தகம் என்ன சொல்றது? சரி, 1937ல கல்கத்தா யூனிவர்சிட்டியோட சில்வர் ஜூப்ளிக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் யுங்க கூப்பிட்டிருக்கு. அவர் இந்தியா வந்திருக்கார், சென்னைக்கு கூட வந்திருக்கார். ஆமா. அப்போ ரமண மகரிஷி திருவண்ணாமலையில இருக்கார், அது சென்னைக்கு ரொம்ப பக்கம். யுங்குக்கு ரமணரை பத்தி தெரியும். அவரோட நண்பர் ஹென்ரிச் சிம்மர் சொல்லியிருக்கார், புத்தகம் கூட எழுதியிருக்காரு. அடுக்குகளான காரணங்களை சொல்றாங்க. முதல்ல யுங்கோட சொந்த பின்னணிய பார்க்க சொல்றாங்க. ஓ. அவரோட குடும்ப சூழல் அவ்வளோ சந்தோஷமா இல்ல. அவங்க அம்மாவுக்கு மனநல பிரச்சனைகள் இருந்திருக்கு. யுங்க சின்ன பிள்ளையா இருந்தப்போ ரொம்ப நாள் பிரிஞ்சிருக்க வேண்டியதா இருந்திருக்கு. இது அவரை பாதிச்சிருக்கலாம். சின்ன வயசுல பயங்கரமான கனவுகள், சில மாயத் தோற்றங்கள்லாம் இருந்ததா யுங்கி எழுதியிருக்காரு. அப்புறம் அவரோட குரு மாதிரி இருந்த பிராயடோட உறவு முறிஞ்சதுக்கு அப்புறம் 1914லேருந்து 18 வரைக்கும் யுங் ஒரு கடுமையான மனப்பிறழ்வு நிலைக்கெல்லாம் போயிருக்காரு. அப்படியா? அப்போ இந்த மாதிரி தனிப்பட்ட அனுபவங்கள் எல்லாம் அவர் ரமணரை சந்திக்காத முடிவோட எப்படி சம்பந்தப்பட்டிருக்குன்னு புத்தகம் நினைக்கிறாங்க. இங்கதான் ஆண்டனிய ஸ்டோர் மாதிரி மனநல மருத்துவர்களோட பார்வை புத்தகம் மேற்கோள் காட்டுது. ஸ்டோர் என்ன சொல்றாருன்னா, யுங் ஒரு கட்டத்துல தன்னை ஒரு தீர்க்கதரிசி மாதிரி, ஒரு குரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருக்கலாம். ஓஹோ. அப்படி ஒரு மனநிலையில ரமணர் மாதிரி உண்மையிலேயே ஞான நிலையில இருக்கிற ஒருத்தரை சந்திக்கிறது தன்னோட அந்த குரு பிம்பத்துக்கே ஒரு சவாலா இருக்குமோன்னு யுங் மனசுக்குள்ள பயந்துருக்கலாம். சரி. அது மட்டும் இல்ல, பிராய்டோட பிரிவுக்கு அப்புறம் யுங் அவரோட ஆழ்மன பகுப்பாய்வு, அனலிட்டிக்கல் சைக்காலஜிங்கிற அந்த அறிவு சார்ந்த அமைப்பை உருவாக்குனார் பாருங்க. அதுதான் அவரை அந்த மனப்பிறவிலிருந்து மீட்டெடுத்த ஒரு கவசம் மாதிரி. ஓ, அப்போ ரமணரோட இந்த நேரடி அனுபவ முறையான நான் யார் விசாரணை யுங்கோட இந்த அறிவு சார்ந்த அமைப்புக்கு ஒரு மாதிரி பயத்தை கொடுத்துருக்குமா? சரியா சொன்னீங்க. ரமணரோட பாதை மனசை கடந்து போறது, யுங்கோட பாதையோ மனசோட ஆழங்களை அறிவுபூர்வமா ஆராயிறது. கவுண்டஸ் எலிசபெத் கிளிங்ஸ்டோமுக்கு எழுதின ஒரு கடிதத்துல யுங் இது கிட்டத்தட்ட ஒத்துக்கிற மாதிரி பேசுறார். அதாவது, கிழக்கத்திய தத்துவங்களை ரொம்ப மூழ்கிட்டா தான் கஷ்டப்பட்டு உருவாக்கின தன்னோட ஐரோப்பிய மனோதத்துவ அடித்தளத்தை மறுபடியும் இழந்துருவோமோன்னு பயந்ததா சொல்றார். அப்படியா? ஆமா. முதல் மனப்பிறழ்வுல இருந்து மீண்டு வர ஒரு பட்ட கஷ்டத்தை நினைச்சு என் வேர்களை நான் 2வது தடவை இழக்க துணிய மாட்டேன் அப்படின்னு சொல்றார். இது ஒரு முக்கியமான காரணமா புத்தகம் முன்வைக்குது. ஆக அவரோட சொந்த மனநிலை, சில பயங்கள் ஒரு முக்கிய காரணம். ஆனா வேக வெளிக்காரணங்களும் இருந்ததா புத்தகம் சொல்றாங்களா? இந்த பால் பிரெண்டன் ஒரு எழுத்தாளர் பத்தி ஏதோ குறிப்பு இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா, பால் பிரெண்டனோட பங்கும் ஒரு சாத்தியமான காரணமா பார்க்கப்படுது. பிரெண்டன் தான் சர்ச் இன் சீக்ரெட் இந்தியான்னு ஒரு புத்தகம் எழுதி ரமணரை மேற்குலகுக்கு முதல்ல அறிமுகப்படுத்தினார். சரி. ரமணனோட ஆசிரம நிர்வாகத்தோட, குறிப்பா ரமணரோட சகோதரரும் நிர்வாகியுமா இருந்த சுவாமி நிரஞ்சனானந்தாவோட ஃப்ரெண்டனுக்கு சில கருத்து வேறுபாடுகள் வந்துருச்சு. அதனால அவர் ரமணர்கிட்ட இருந்தும் ஆசிரமத்துல இருந்தும் விலகிட்டார். ஓ. யுங் 1937ல இந்தியா வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஃப்ரெண்டனை சந்திச்சிருக்கார். அப்போ ஃப்ரெண்டன் யுங்க கிட்ட ரமணரை சந்திக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம், இல்ல ரமணரை பத்தி தப்பா ஏதாவது சொல்லியிருக்கலாம்னு நிமென்கோ சந்தேகிக்கிறார்.
இந்த ஃப்ரெண்டன் பத்தின கருத்து எந்த அளவுக்கு நம்பகமானதா இருக்கு? புத்தகம் அவரை பத்தி என்ன சொல்லுது? அது நிமென்கோ, ஆண்டோனி ஸ்டோர், ஜெஃப்ரி மேசன் இவங்களோட விமர்சனங்களை சொல்றார். அவங்க ஃப்ரெண்டனை ஒரு சுயநலவாதி, நம்பகத்தன்மை இல்லாதவர்னு பார்க்கறாங்க. மாசன் இன்னும் கொஞ்சம் கடுமையா, ஃப்ரெண்டனுக்கு சம்ஸ்கிருதமே தெரியாது, இந்திய ஞான மரபுகளை அவர் தப்பாதான் புரிஞ்சுக்கிட்டு எழுதிருக்காருன்னு சொல்றாரு. அப்படியா? அதனால ஃப்ரெண்டன் சொன்ன தகவல்கள் யூங்கோட முடிவை பாதிச்சிருக்கலாங்கிற ஒரு சாத்தியம் இருக்குன்னு புத்தகம் நினைக்குது. ஆனா இதுவும் ஒரு ஊகம்தான், உறுதியா சொல்ல முடியல. சரி, யுங் ஏன் தவிர்த்தாருங்கிறதுக்கான காரணங்களை ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இந்த புத்தகம் முக்கியமா சொல்ற அந்த மையமான வேறுபாட்டுக்கு வருவோம். அதாவது யுங்கோட அறிதல் பாதைக்கும் ரமணரோட இருத்தல் பாதைக்கும் உள்ள வித்தியாசம். இதுதானே புத்தகத்தோட ரொம்ப முக்கியமான பகுதிகள்ல ஒண்ணு. நிச்சயமா இதுதான் புத்தகத்தோட மைய வாதமே. யூங்கோட பாதங்கிறது அறிதல், நோயிங் சார்ந்தது. அறிவு, பகுப்பாய்வு, சின்னங்கள், ஆர்கிடைப்ஸ், கனவு விளக்கம், இது மூலியமா தன்னைத்தானே முழுமையா அறிஞ்சுக்கிற நிலை. செல்ஃப் இண்டிவிஜுவேஷன், அதாவது தன்னோட முழுமையான தனித்துவமான இயல்பு அடையிறது தான் அவரோட குறிக்கோள். அவரோட அந்த கலெக்டட் ஒர்க்ஸ்னு சொல்ற மொத்த படைப்புகளும் இதுக்கு சாட்சி. அவரோட உலகம் முழுக்க முழுக்க சிந்தனை, அறிவு சார்ந்தது. ஆனா இந்த அறிவு சார்ந்த பாதை மட்டுமே ஒருத்தர உண்மையான அமைதிக்கும் சந்தோஷத்துக்கும் கொண்டு போகுமாங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். நீங்க முன்ன சொன்ன மாதிரி நீங்க சரியா இருக்கலாம் அல்லது சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிற நிலைமை. அப்போ ரமணரோட பாதை இதுக்கு நேர்மாறானதா? சும்மா இருத்தல், அது எப்படி சாத்தியம்? ஆமா, ரமணரோட பாதை முற்றிலும் அனுபவபூர்வமானது. இருத்தல், பீயிங் அடிப்படையிலானது. இது அறிவை குவிக்கிறதில்ல, மாறா அறியாமைய நீக்கிறது. ஓ, நான் யார், ஹூ ஆம் ஐங்கிற நேரடி விசாரணை மூலமா நான்கிற எண்ணத்தோட மூலத்தை ஆராய்ஞ்சு மனசோட ஓயாத செயல்பாட்டை குறைச்சு எண்ணங்கள் இல்லாத, சலனம் இல்லாத சும்மா இருத்தல், பீயிங் ஸ்டில், மௌனாங்கிற நிலையை அடையிறது. அந்த நிலையில உண்மையான தான் இல்லைன்னா ஆத்மன் உணரப்படுது. இதத்தான் சத் சித் ஆனந்தம், இருப்பு, உணர்வு, பேரின்பம்னு சொல்றாங்க. இது அறிவோட, மனசோட எல்லைகளுக்கு அப்பாற்பட்டதுன்னு யுங்கே கூட ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்படியா? ரமணரோட மைய போதனையே சும்மா இரு, பி ஸ்டில்ங்கிறது தான். நான் இருக்கிறேன், ஐ ஆம் தட் ஐ ஆம், அதுதான் முழு உண்மைன்னு சொன்னார் அவரு. இந்த அறிதல், இருத்தல் வித்தியாசம் அவங்க போதிச்ச விதத்திலையும் வெளிப்பட்டிருக்குமே. ரொம்ப தெளிவா. யுங் பாத்தீங்கன்னா விரிவா எழுதினாரு. உலகம் பூரா பயணம் பண்ணி சொற்பொழிவுகள் செஞ்சாரு. அவரோட தாக்கம் பெரும்பாலும் அவரோட எழுத்துக்கள், சீடர்கள் மூலமா தான் பரவுச்சு. சரி. ரமணரோ இதுக்கு நேர்மாறா பெரும்பாலும் மௌனமாவே இருந்தாரு. அவரோட சந்நிதியில் உள்ளவர அந்த அமைதியே ரொம்ப சக்தி வாய்ந்த போதனையா கருதப்பட்டுச்சு. நேத்து ராத்திரி பார்த்த அந்த படமும் அது கதை கொஞ்சம் மெதுவா போனாலும் கடைசியில வர்ற அந்த திருப்பமுன்னா உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எதிர்பார்க்கவே இல்லை. இன்னைக்கு மதியம் சமைச்ச அந்த பருப்பு குழம்பு கொஞ்சம் உப்பு அதிகமாயிடுச்சோன்னு தோணுச்சு. ஆனா தயிர் சாதத்தோட சேர்த்து சாப்பிடும்போது சரியா போயிடுச்சு. நிமென்கோ ஒரு சம்பவத்தை சொல்றார். கணவரை இழந்து ரொம்ப துக்கத்துல இருந்த ஒரு வட பெண் பல ஞானிகளை சந்திச்சும் மன அமைதி கிடைக்கல. ஆனா திருவண்ணாமலையில ரமணர் முன்னாடி உட்கார்ந்தப்போ அவரோட மௌனமான கருணை நிறைஞ்ச பார்வையை பார்த்த உடனே அந்த பெண் ஆழ்ந்த அமைதியை உணர்ந்தாங்களாம். ஆச்சரியமா இருக்கு. வார்த்தைகளை விட மௌனத்துக்கு வலிமை அதிகங்கிறது ரமணரோட வழிகாட்டுதல். வியப்பா இருக்கு. சரி, கிழக்கத்திய ஞானத்தை மேற்குக்கு அறிமுகம் செஞ்ச யுங் இந்த மௌனத்தோட சக்தியையும் இல்ல நேரடி அனுபவத்தோட முக்கியத்துவத்தையும் ஏன் முழுசா ஏத்துக்கல? புத்தகம் இங்க ஏதாவது முரண்பாடுகளை சுட்டி காட்டுதா? ஒரு பெரிய முரண்பாட்ட புத்தகம் சுட்டி காட்டுது. கிழக்கத்திய ஞானத்தை பத்தி நிறைய பேசின யுங் மேற்கத்தியர்கள் யோகா இல்லனா தியானம் மாதிரி கிழக்கத்திய பயிற்சிகளை செய்யறது ரொம்ப கடுமையா எதிர்த்தார். என்ன சொல்றீங்க? ஆமா, அவர் என்ன சொன்னார் தெரியுமா? லண்டன் மேஃபேர்லயோ இல்ல நியூயார்க் 5th அவென்யூலயோ டெலிஃபோன் வச்சுக்கிட்டு யோகா செய்யறதுங்கிறது ஒரு ஆன்மீக பொலித்தனம், ஸ்பிரிச்சுவல் ஃபேக்னு சொன்னார். அப்படி செய்ய விரும்புறவங்க ஒரு குகைக்கு போய் அரசியல், பணம் எதை பத்தியும் கவலைப்படாம வாழ்நாள் பூரா இருக்க தயாரா இருக்கணும்னாரு. இது ரமணரோட பார்வைக்கு முற்றிலும் நேர்மாறா இருக்கே. நீங்க முன்ன சொன்னீங்க ரமணர் யாரு வேணா எங்க வேணா தியானம் பண்ணலாம்னு சொன்னாருன்னு. ஆமா, முற்றிலும் முரண்பாடு. ரமணர் சொன்னது என்ன? மனசளவுல பக்குவப்பட்ட யார் வேணாலும், அவங்க நகரத்துல வாழ்ந்தாலும் சரி, காட்டுல வாழ்ந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையில இருந்தாலும் சரி, துறவியா இருந்தாலும் சரி, தியானம் பண்ணலாம், ஆத்ம விசாரணையில ஈடுபடலாம்னார். வெளிச்சூழல் ஒரு விஷயமே இல்ல, மனசுதான் முக்கியங்கிறது அவர் கருத்து.
கடமைகளை செஞ்சுக்கிட்டே அதோட பலன்ல பற்று இல்லாம இருக்கிறது தான் உண்மையான துறவு. நான் ஒரு குடும்பஸ்தன், என்னால முடியாதுன்னு நினைக்கிறதே ஒரு தடை. அந்த எண்ணத்தை விட்டவர் தான் உண்மையான சந்நியாசினார் ரமணர். இந்த முரண்பாடு ஆச்சரியமா இருக்கு. யுங் ஏன் இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார்? இதுக்கும் அவரோட இந்த ஆழ்மன பகுப்பாய்வு முறைக்கும் ஏதாவது தொடர்புண்டா? நிமென்கோவோட புத்தகம் இன்னும் ஒரு படி மேல போய் யுங் தன்னோட ஆழ்மன பகுப்பாய்வு முறைக்கு ஒருவித போட்டியா வரக்கூடிய இல்ல அதைவிட எளிமையானதா தோன்றக்கூடிய மத்த ஆன்மீக பாதைகளை வேணுமனே குறைச்சு மதிப்பிட்டாரோ இல்ல மறைச்சாரோங்கிற கேள்வி எழுப்புது. ஓ, அப்படியா? இதுக்கு ஒரு முக்கிய உதாரணமா ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ் அமைப்போட தோற்றத்தை சொல்றாங்க. 1931ல ரோலன் ஹெச்னு தன்னோட ஒரு நோயாளி மதுவுக்கு அடிமையா இருந்தப்போ யுங் அவர்கிட்ட மருத்துவ ரீதியாவோ மனோதத்துவ ரீதியாவோ இதுக்கு தீர்வு கஷ்டம்னோ, அவருக்கு ஒரு உண்மையான ஆன்மீக அனுபவமோ இல்ல ஒரு ஆதரவான சமூகத்தோட அரவணைப்போ தேவைன்னு சொல்லியிருக்கார். இதுதான் ஏஏ உருவாகிறதுக்கு ஒரு தூண்டுதலா இருந்துச்சா? ஆமா, ரோலன் ஹெச் யுங்கோட இந்த அறிவுரைப்படி ஆக்ஸ்போர்ட் குழுமம்னு ஒரு மதக்குழுவுல சேர்ந்து குடிப்பழக்கத்திலிருந்து மீண்டார். அப்புறம் அவர் எல்எஸ்பி தாச்சர்னு ஒருத்தருக்கு உதவ, அவர் பில் வில்சன்கிறவருக்கு உதவ, இப்படியே இது உலகின் மிகப்பெரிய சுய உதவி குழுவான ஏஏ உருவாங்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமா அமைஞ்சது. ஆனா பாருங்க, இதுல என்ன சுவாரஸ்யம்னா, இந்த ஆன்மீக வழியோட முக்கியத்துவத்தை, அதாவது ஸ்பிரிட்டோஸ் கான்ட்ரா ஸ்பிரிட்டம், அதாவது மதுவோட போலி ஆன்மீகத்தை உண்மையான ஆன்மீகத்தால ஜெயிக்கிறதுங்கிற கருத்தை யுங் கிட்டத்தட்ட 30 வருஷம் கழிச்சு 1961ல பில் வில்சனுக்கு எழுதின கடிதத்துல தான் வெளிப்படையா ஒத்துக்கிட்டார். 30 வருஷமா? இவ்ளோ காலம் அவர் ஏன் இத வெளிப்படையா பேசல? தன்னோட முறைக்கு இது போட்டியாயிடும் நினைச்சாரோ? புத்தகம் இத பத்தி என்ன சொல்றாங்க? நிமென்கோ சில சாத்தியங்களை சொல்றார். ஒருவேளை தன்னோட புகழுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோன்னு பயந்திருக்கலாம். இல்லனா ஒரு சாதாரண ஆன்மீக அனுபவமும் குழு ஆதரவும் செய்யக்கூடியத தன்னோட சிக்கலான மனோதத்துவ முறை செய்ய தவறுனதை ஒத்துக்க தயங்கிருக்கலாம். இன்னும் ஒரு படி மேல போய் மார்க்கஸ் ஆரெலியஸ் சொன்ன எஸ்பிரிட்டம் வின்சி எஸ்பிரிட்டஸ், ஆன்மாவால் ஆன்மா வெல்லப்படுகிறதுங்கிற இதே மாதிரி கருத்தை யுங் முன்னாடியே தெரிஞ்சு வச்சிருந்தோம். அதை தன்னோட கண்டுபிடிப்பா காட்டிக்கிற ஒரு மறைமுகமான ஆசையால கிரிப்டோம்னீஷியா அதை வெளியிடாம இருந்திருக்கலாமோன்னு புத்தகம் சந்தேகப்படுது. இதோட விளைவா 12 படி குழுக்களோட முக்கியத்துவத்தை மருத்துவ மற்றும் உளவியல் உலகம் முழுசா ஏத்துக்கிறதுல தேவையில்லாத தாமதம் ஏற்பட்டிருக்கலான்னு இன்னைக்கும் கூட பல மருத்துவர்களும் சிகிச்சையாளர்களும் இதை சிபாரிசு செய்ய தயங்குறதுக்கும் இது காரணமா இருக்கலாம்னு ஆசிரியர் வாதிடுறார். ஆக யுங்கோட நிலைப்பாடு ரொம்ப சிக்கலானது. ஒரு பக்கம் கிழக்கத்திய ஞானத்து மேல ஈர்ப்பு, இன்னொரு பக்கம் அதோட நேரடி பயிற்சிகள் மேலையும் மாற்று ஆன்மீக அணுகுமுறைகள் மேலையும் ஒரு மாதிரி தயக்கம் இல்ல எதிர்ப்பு. சரி, இந்த தனிப்பட்ட முரண்பாடுகளுக்கு அப்பால யுங் ரமணர் வேறுபாட்டை இன்னும் பெரிய படத்துல வச்சு பார்க்க முடியுமா? மனித குலத்தோட பொதுவான தேடலோட இதை எப்படி புத்தகம் இணைக்குது? மிகச்சரியா கேட்டீங்க. நிமென்கோ இந்த வேறுபாட்டை மனிதகுலத்தோட மகிழ்ச்சிக்கும் அமைதிக்குமான ஒரு உலகளாவிய காலங்கடந்த தேடலோட பின்னணியில வச்சு பார்க்கறார். நாம எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல நம்மள மத்தவங்க கிட்ட இருந்தும் இந்த பிரபஞ்சத்திலிருந்தும் தனிச்சு பிரிஞ்சு நிக்கிறதா நினைக்கிற ஒரு மாயையில டெலூஷன் ஆஃப் செப்பரேட்னஸ்ல இருந்து விடுபட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற அமைதியையும் முழுமையும் தேடுறோம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனே கூட மனுஷன் தன் எண்ணங்களை உணர்வுகளை மத்ததிலிருந்து தனிச்சு உணர்றது ஒருவித உணர்வு மாயை, ஆப்டிக்கல் டிலூஷன் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்னு இந்த சிறையிலிருந்து விடுபட முயற்சி பண்றது தான் உண்மையான மதம்னு சொல்லியிருக்கார். ரமணரோட போதனையோட மையமும் இதுதான். இந்த தனித்தன்மை என்ற மாயிலிருந்து விடுபடுறது பத்தி வேற ஞானிகளும் பேசியிருக்காங்களா? ஓ நிச்சயமா. 8ஆம் நூற்றாண்டிலேயே ஆதிசங்கரர் இது அழகா சொல்லியிருக்கார். ஒரு பானையில் இருக்கிற தண்ணியில சூரியனோட பிம்பம் தெரியுது. அறியாமையில் இருக்கிறவன் அந்த பிம்பம் தான் உண்மையான சூரியன்னு நினைக்கிறான். ஆமா. ஆனா ஞானியும் பானையையும் தண்ணியையும் பிம்பத்தையும், அதாவது உடல் மனம் அகங்காரம், இதையெல்லாம் கடந்து இதை எல்லாத்தையும் ஒளிரச் செய்கிற மூலமான உண்மையான சூரியனை, அதாவது ஆத்மனை அறியறான்னு சொல்றார். நாம நம்மள உடல் மனம்னு குறுக்கிக்கிறது அந்த பானைக்குள்ள தெரிகிற பிம்பத்தை பிடிச்சுக்கிறது மாதிரி தான். சரி. நிமென்கோ உளவியலோட பரிணாம வளர்ச்சியை கூட இந்த தேடலோட வெளிப்பாடா பார்க்கறாரு. ஃப்ராய்டோட ஆழ்மன பகுப்பாய்வு முதல் அலை, ஸ்கின்னரோட நடத்தைவாதம் 2ஆம் அலை, கார்ல் ரோஜர்ஸ் ஆப்ராம் மாஸ்லோவோட மனிதநேய உளவியல் 3ஆம் அலை, அப்புறம் ராபர்டோ அசாஜியோலி மாஸ்லோவோட பங்களிப்போட உருவான 4வது அலை ஆன்மீக உளவியல் டிரான்ஸ்பர்சனல் சைக்காலஜி, இது எல்லாமே வேற வேற கோணங்கள்ல மனுஷனோட இந்த ஆழ்மன தேடலுக்கும் முழுமைக்குமான ஏக்கத்துக்கும் பதில் சொல்ல முயற்சி பண்ணிருக்கு.
இந்த புத்தகம் இத ஒரு தங்க நூல் கோல்டன் த்ரெட்னு வர்ணிக்குதுன்னு சொன்னீங்களே, அது என்னன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? ஆமா, இந்த உள்ளார்ந்த உண்மையை நோக்கிய தேடல் இல்ல உள்நோக்கி பார்க்கிற ஞானம்ங்கிறது காலத்துக்கும் கலாச்சாரத்துக்கும் அப்பாற்பட்டது. இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட மதம் இல்ல தத்துவத்துக்கு மட்டும் சொந்தமானதில்லை. பல்லாயிரம் வருஷமா வேற வேற நாகரிகங்கள்லயும் மதங்கள்லயும் கலைகள்லயும் ஞான மரபுகள்லயும் இந்த தங்க நூல் இழையோடுறத பார்க்க முடியுதுன்னு நிமன்கோ சொல்றாரு. சுமார் 4300 வருஷத்துக்கு முன்னாடி சிந்து சமவெளி நாகரிகத்தோட மொஹஞ்சதாரோல கிடைச்ச பசுபதி முத்திரையில தியான நிலையில உட்கார்ந்திருக்கிற உருவம். பண்டைய கிரீக்க டெல்பி கோயிலோட வாசவம் உன்னை அறிவாய், கீனோத்தி சியாவ்தான், நோ தை செல்ஃப். ஆமாம்ல. அப்புறம் உபநிடதங்களோட நேத்தி நேத்தி இதுவல்லன்னு புறக்கணிச்சு மூலத்தை அறியறது. பைபிளோட கடவுளின் ராஜ்யம் உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. ஷேக்ஸ்பியரோட உனக்கு நீயே உண்மையாயிரு, டு தைன் ஓன் செல்ஃப் பி ட்ரூ. இது எல்லாமே அந்த தங்க நூலோட வெவ்வேறு இழைகள் தான். ஓஹோ. இன்னும் சில உதாரணங்கள் பார்த்தீங்கன்னா, பண்டைய ரோம்ல வெற்றி பெற்ற தளபதி ஊர்வலம் வரும்போது அவனுக்கு பின்னால நிக்கிற ஒரு அடிமை அவன் காதுல விடாம மெமெண்டோ மோரி, நீயோ சாவாய்ங்கிறத நினைச்சுக்கோன்னு சொல்லிட்டே வருவானா. இது அகங்காரத்தை கட்டுப்படுத்தி நிலையற்ற தன்மையை நினைவூற்றல் ஒரு உள்நோக்கிய அழைப்பு. சரி. ஐரோப்பாவில் என்னைக்கும் சில இடங்கள்ல தினமும் 3 தடவை ஒலிக்கிற ஏஞ்சலஸ் மணி ஓசை மக்களை ஒரு நிமிஷம் அவங்க வேலையை நிறுத்தி உள்ள திரும்பி தியானிக்க கூப்பிடுது. இதெல்லாம் அந்த தங்க நூலோட தொடர்ச்சி தான். அப்படியானால் ரமணரின் அறிவுரையான எதற்காக வந்தாயோ அதில் கவனம் செலுத்து, attend to the purpose for which you have come என்பதும் இந்த தங்க நூலின் ஒரு பகுதிதான் சொல்லலாமா? மிகச்சரியா. நாம இந்த உலக வாழ்க்கையோட சிதறல்கள்லையும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், சின்ன சின்ன இன்பத் துன்பங்கள்லையும் மூழ்கி நம்மோட உண்மையான நோக்கம் அந்த உள்ளார்ந்த அமைதி, அந்த ஆத்மாவை உணர்றது அப்படிங்கறது மறந்துடுறோம். ரமணரோட இந்த அறிவுரை நம்ம கவனத்தை மறுபடியும் அந்த மூல நோக்கத்தோட பக்கம் திருப்பச் சொல்லுது. அதுதான் அந்த தங்க நூலோட சாரம். இந்த உள்நோக்கிய பயணம் முக்கியங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. ஆனா இந்த பயணத்துல வழிகாட்டுனலை தேடும்போது நம்ம கவனமா இருக்கணும்னு புத்தகம் எச்சரிக்குதா, குறிப்பா ஆன்மீக வழிகாட்டிகளை தேர்ந்தெடுக்கிறதுல? ஆமா, இது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம்னு நிமின்கோ சொல்றார். பாகுபாடு, டிசர்ன்மெண்ட்ங்கிறது இந்த பாதையில ரொம்ப அவசியம். ஆன்மீக உலகத்துல பல ஆபத்துகள் இருக்கு. அப்படியா? என்ன மாதிரி? அதாவது தற்காலிகமா ஏற்படுற சில பரவசமான மனநிலைகளையோ சித்திகளையோ நிரந்தரமான ஞானம்னு தப்பா புரிஞ்சுக்கிற ஆபத்து இருக்கு. சிலர் தங்களோட அகங்காரத்தால உந்தப்பட்டு புகழையும் சீடர்களையும் பணத்தையும் தேடி போதனைகளை கொடுக்கறாங்க. அவங்களோட நோக்கம் மத்தவங்களோட நன்மைங்கிறத விட தங்களோட சுயமுக்கியத்துவத்தை வளர்த்துக்கிறதா இருக்கலாம். ரமணர் இத பத்தி என்ன சொன்னார்? போலியான வழிகாட்டிகள் கிட்ட இருந்து உண்மையானவங்களை எப்படி வேறுபடுத்துறது? ரமணர் இத பத்தி தெளிவாவே எச்சரிச்சார். உண்மையான ஞானத்தை அடைய முயற்சி தேவைன்னோ, ஆனா அந்த முயற்சியோட பலனா வர்ற புகழ்லையோ மத்தவங்களோட அங்கீகாரத்திலயோ பற்று வைக்கக்கூடாதுன்னு சொன்னார். நான் இதை செய்யறேங்கிற கர்த்தா மனப்பான்மை இல்லாம கடமையை செய்யறதே சிறந்ததுன்னார். அவரு தனக்கு பிறகு ஆசிரமத்தை நிர்வகிக்கவோ இல்ல தன்னோட போதனைகளை தொடர்ந்து பரப்பவோ எந்த வாரிசுகளையோ முதன்மை சீடர்களையும் நியமிக்கல. ஓ, ஏன் அப்படி? ஏன்னா அவரோட போதனை ஒரு நபரை சார்ந்ததில்ல, அது மௌனத்தின் மூலமா உணரப்பட வேண்டியது, ஒரு அமைப்பால கட்டுப்படுத்தப்படக்கூடியது இல்ல. அப்போ நாம ஒரு வழிகாட்டிய தேடும்போது எதை கவனிக்கணும்னு புத்தகம் அறிவுறுத்துது? கவர்ச்சியான பேச்சும் பெரிய சீடர் கூட்டமும் உண்மையான வழிகாட்டலுக்கு அறிகுறியா இருக்காதா? நமன்கோ கவர்ச்சியான வசீகரமான ஆளுமைகளுக்கும் உண்மையான அமைதியான ஞானிகளுக்கும் உள்ள வேறுபாட்டு புரிஞ்சுக்க சொல்றார். பலர் தங்களை ரொம்ப திறமையா மார்க்கெட் பண்ணிக்கிறாங்க, ஆன்மீகத்தையும் ஒரு பொருள் மாதிரி விற்கிறாங்க. சரி. ஆனா உண்மையான வழிகாட்டல் பெரும்பாலும் ஆரவாரம் இல்லாம அமைதியாவே வெளிப்படும். அண்டோனி ஸ்டோர் சொன்னதை புத்தகம் மேற்கோள் காட்டுது. பேசாத குருவே சிறந்தவரா இருக்கக்கூடும். ஏன்னா வார்த்தைகளால விவரிக்க முடியாததை மௌனமே உணர்த்தும். வழிகாட்டியோட போதனைகள் நம்ம அகங்காரத்தை இன்னும் வளர்க்குதா இல்ல அதை கரைக்க உதவுதான்னு பார்க்கணும். அவங்க புகழ தேடுறாங்களா இல்ல எளிமையாவும் அமைதியாவும் இருக்காங்கங்கிறத கவனிக்கணும். ஓகே. ரமணர் குருவை எப்படி பார்க்கறாருன்னா, குருங்கிறவர் வெளியில மனுஷ உருவத்துல வந்து நம்மள உள்ள திரும்ப செய்யற ஒரு தூண்டுதலாவும் இருக்கார். அதே சமயம் உள்ளுக்குள்ள இருந்து நம்மள அந்த ஆத்மாவை நோக்கி இழுக்கிற சக்தியாவும் இருக்கார். அதுதான் அருள். ஆமா. இந்த அருள் இல்லனா குருங்கிறது கடவுள், குரு, ஆத்மான்னு 3 வடிவங்கள்ல தோன்ற ஒரே சக்தி தான் சொல்றார். இது ரொம்ப தெளிவான வழிகாட்டல். சரி, இந்த ஆழமான அலசலோட நிறைவுக்கு வர்றோம்.
சுருக்கமா சொன்னா ஃபாசில் நேமன்கோவோட இந்த புத்தகம் கார்ல் யுங்குங்கிற மேற்கத்திய மனோதத்துவ மேதைக்கும் ரமண மகரிஷிங்கிற கிழக்கத்திய ஞானிக்கும் இடையில சந்திப்பு நடக்காததுக்கான காரணங்கள், அவங்க பாதைகளுக்கு இடையிலான அடிப்படை வேறுபாடுகள், யுங்கோட அணுகுமுறையில இருந்த சில முரண்பாடுகள்னு பல அடுக்குகளை விரிவா ஆராயுது. நாங்க இந்த புத்தகத்தோட முழுவாதங்களையும் உங்களுக்காக தொகுத்து வழங்க முயற்சி செஞ்சிருக்கோம். ஆமா, யுங்கோட மகத்தான பங்களிப்பை மறுக்காம அறிவு சார்ந்த பாதையோட சாத்தியமான எல்லைகளையும் குறிப்பா அகங்காரத்தை கடக்கறதுல உள்ள சவால்களையும் நெமன்கோ சுட்டிக்காட்டுறார். அதே சமயம் ரமணரோட சும்மா இருத்தலின் எளிமையையும் அதோட ஆழத்தையும் சக்தியையும் அழுத்தமா சொல்றார். ஆன்மீக வழிகளையும் அவர் ஒருவேளை புறக்கணிச்சிருக்கலாங்கிறதையும் கூட விவாதிக்கிறார். இந்த புத்தகம் முழுக்க ஓடுற மையச் செய்தி என்னன்னா, உண்மையான மகிழ்ச்சியும் அமைதியும் நம்மளோட இயல்பான நிலை. அது எட்ட முடியாத ஒண்ணு இல்ல. ஆக இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சிங்கிறது சிக்கலான கோட்பாடுகளை புரிஞ்சுக்கிறதுலயோ இல்ல வெளி உலகத்துல எதையாவது அடையிறதுலயோ மட்டும் இல்ல. கரெக்ட். மாறா அது உள்நோக்கி திரும்பி மனசோட சலசலப்ப குறைச்சு அமைதியா இருந்து அந்த உள்ளார்ன நான் இருக்கிறேங்கிற ஆத்ம உணர்வை அறிவதிலே முழுமையா கிடைக்குது. யுங் தான் வாழ்வோட இறுதி வரைக்கும் தேடிக்கிட்டே இருந்தார்னு அவரை தெரிஞ்சவங்க சொல்றத புத்தகம் குறிப்பிடுது. ரமணரோ உடலோட கடுமையான நோயையும் வலியும் மீறி அமைதியாவும் ஆனந்த கண்ணீரோடு இந்த உலக வாழ்க்கையை நிறைவு செஞ்சார். இந்த வேறுபாடே ரெண்டு பேரோட பாதைகளோட இறுதி விளைவை காட்டுற மாதிரி நெமன்கோ குறிப்பான உணர்த்துறார். இறுதியா இந்த அலசல கேட்கிற உங்களுக்காக ஒரு சிந்தனை கேள்வி. யுங் அறிவோட பாதையை தேர்ந்தெடுத்தார். ஒருவேளை அது அவருக்கு தவிர்க்க முடியாததா இருந்திருக்கலாம். அவர் ரமணரை சந்திச்சிருந்தா என்ன நடந்திருக்கும்னு கற்பனை பண்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதைவிட முக்கியமா உங்களோட சொந்த புரிதல், உங்களோட அமைதி மற்றும் மகிழ்ச்சிக்கான தேடல்ல எந்த பாதை உங்களுக்கு நெருக்கமா படுது? மேலும் மேலும் அறிஞ்சிக்கிறதுலையா இல்ல இந்த புத்தகம் சொல்ற மாதிரி வெறுமனே இருப்பதன் மூலமா உணர்றதுலையா? சிந்திச்சு பாருங்க. அடுத்த முறை சந்திப்போம்.